ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற போஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட்டான ப்ரீசெட்டோட கேன்வாஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸுக்கு மேலே நான் மெயினாக வச்சுருக்கிறது ஒரு பிளாக் பிளெயினான கலர். அண்ட் அந்த லேயருக்கு மேலே நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற 2 இமேஜ். ஒன்றாவது எக்ஸ்ப்ளோஷன், ரெண்டாவது நம்ம மெயின் கேரக்டர். ஸோ இது ஜஸ்ட் காம்போசிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட மெயின் ஒர்க் இது ரெண்டையும் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டிங்கை செட் பண்ணணும். அதாவது நம்ம மெயின் கேரக்டர் மேலே பேக்ரவுண்டில் இருக்கிற ரைட் எஃபெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஆப்ஷனை தட்டி, ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்லைடரை மேலே கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த எக்ஸ்போஷர் மாறும். ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்போஷரை மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் மெயினான ஒர்க் பெயிண்ட் பண்ணுறது. அண்ட் இந்த லைட்டிங்கை இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது ஒரு லேயரில் முடியல. ஒரு லேயரில் பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் இன்னும் மல்டிபிள் லேயர்ஸ் போட்டிங்க, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் லைட்டிங் வச்சிங்க, பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ், உங்களோட போஸ்ட்டை பார்க்க இன்னும் குவாலிட்டியாக, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அதை தான் நான் இங்கே இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மெயினான ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த மெயினான லைட்டிங் செட் பண்ணுற ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட செகண்டரி மெயினான ஒர்க், இதில் எல்லாமே மெயினான ஒர்க் தான். பட் நம்மளோட செகண்டரி ஒர்க்கானது கலவை மேட்ச் பண்ணணும். செகண்டரி ஒர்க்கானது நம்மளோட 2 இமேஜுக்கான, அதாவது பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்க்ரவுண்டுக்கும் இருக்கிற, அது மெயின் சப்ஜெக்ட் இருக்கிற கலரை மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த இமேஜில், அதாவது இந்த மெயின் கேரக்டரோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட். பட் பின்னாடி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கலர் இருக்குது. ஏன்னா அதோட டாமினண்டான கலர் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, அதாவது எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஏற்ற கலர் தான் அது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெயின் கேரக்டரை செட் பண்ணணும். அதுக்கு நான் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் அந்த கிரேடியன்ட் மேப்பை யூஸ் பண்ணுறது. ஜென்ரலாக அந்த கிரேடியன்ட் மேப் அப்படிங்கிறது நீங்களே வந்து உங்களோட யூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை செட் பண்ணிக்கலாம். ஹைலைட் என்னது அண்ட் தென் ஷேடோ என்னதுன்னு. ஸோ இந்த இடத்துல ஹைலைட் வந்து அஃப்கோர்ஸ் ஆரஞ்ச் கலர் ஆர் எல்லோ கலர், அண்ட் தென் டார்க் வந்து டார்க் ஆரஞ்ச் ஆர் டார்க் எல்லோ. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் பிளாக் போடணும் கூட போய்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேயரில் முடியிற வேலை கிடையாது. இதில் நீங்கள் லேயர் மேலே லேயர் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கேற்ற வரைக்கும் நீங்கள் லேயர் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 3 லேயர் கிட்ட ஆட் பண்ணுறேன். இந்த 3 லேயருக்கும் தனித்தனி யூஸ் இருக்குது. சில லேயர் மைன்யூட்டான யூஸில் இருக்கும், சில லேயர் சின்ன சின்ன விஷயத்தை கலெக்ரேட் பண்ணாலும் ஓவரால் பார்க்குறப்ப இந்த எல்லா லேயரும் ஒரு வகையில் யூஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டையும் ஃபோர்க்ரவுண்டையும் ஒன்றா ஆக்கினதுக்கப்புறம் சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் இப்போ நம்ம ஃபோர்க்ரவுண்டையும் பேக்ரவுண்டையும் ஒன்றா ஆக்கினதுக்கப்புறம் நம்மளோட போஸ்டரோட ஐ திங்க் 50%க்கான வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு 50% 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது.
இந்த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் நம்மளோட போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த இடத்துல நான் வந்து காத்தம் போல்டு அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஓப்பன்ஹைமரோட ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த ஃபாண்ட்டை நான் வந்து ஸ்பேஸிங் கொஞ்சம் அதிகமாக விடுறேன். இந்த ஃபாண்ட்டுக்கு நான் ஸ்பேஸிங் கொஞ்சம் அதிகமாக விடுறேன். காரணம் அந்த ரியல் போஸ்டர்லேயே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் நான் ஸ்பேஸிங் விடுறேன். ஒரு ஈச் லெட்டருக்கும் நான் கொஞ்சம் ஸ்பேஸிங் விடுறேன். அண்ட் இந்த ஃபாண்ட்டுக்கான கலர் உங்களோட இஷ்டம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் பட் ஸ்லைட்டிஷாக எல்லோ. இது பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு போஸ்டரை வெளியாக இருப்பையோ இல்லை உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக தெரியும் டிஃப்ரென்ஸ். இந்த எல்லோ கலருக்கும் ஒயிட்டுக்கும் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தான். பட் இது ஒரு yellowishaன ஒயிட். அதே மாதிரி இந்த போஸ்டரில் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் பார்த்தாது, இதுக்கு மேலே ஃபில்ம் பை கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படிங்கிற டெக்ஸ்டும் ஆட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா ரியல் போஸ்டரில் அது இருக்குது. அண்ட் இதுக்கான கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பட் ஸ்லைட்லி yellowishaக இருக்கும். அண்ட் கீழே ஷார்ட் வித் ஐமேக்ஸ் கேமரா, ஃபில்ம் கேமரான்னு ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் எஸ்தட்டிக்காக, இது ஒரு போஸ்டர், இது ஒரு ஃபில்ம் போஸ்டர் அப்படிங்கிற பார்க்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லுக்காக தான் இந்த ஷார்ட் வித் ஐமேக்ஸ் ஃபில்ம் கேமராங்கிற ஒரு டெக்ஸ்ட். ஸோ இதோட கலரும் கிட்டத்தட்ட yellowish ரெடிஷ் கலரில் தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஹைலைட்ஸ், இந்த கிளேர் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கிளேருங்கிறத விட ஒரு ஸ்லைட்லி ஒரு பிரைட்டான ஏரியா. பிகாஸ் இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறதுனால நம்ம கேமராவில் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஃபோட்டோ பிடிச்சோன்னா அந்த இடமே ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஸ்லைடிஷான எல்லோ கலர் ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணிட்டு நான் அந்த பிளெண்டிங் மோடை மாற்றுறேன். ஸோ இது இந்த இமேஜுக்கு இந்த பிளெண்டிங் மோடு தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு போஸ்டர் செஞ்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த பிளெண்டிங் மோட் நம்ம மாற்றினா இந்த இதெல்லாம் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மாற்றுறேன். ஃபைனலாக நான் ஃபயர் ஸ்பார்க்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஃபயர் ஸ்பார்க்ஸ் அல்லது ஃபயர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தரனாலே வரும். இது ஆக்சுவலி ஒரு சினிமேட்டிக்காக ஓப்பன்ஹைமர் மூவிலையும் இந்த 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 ஷார்ட் நிறைய காமிப்பாங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இன்னொரு ரியலிஸ்டிக்கான லுக்காக, இன்னொரு ஃபில்ம் லுக்காக ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த இமேஜை நம்ம வந்து அவுட்புட் எடுத்து தரணும், எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரியும், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒர்க் கலர் கிரேடிங். ஸோ ஃபைனலாக நான் அவுட்புட் எடுக்க முன்னாடி சில கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டு, ஸோ இதுதான் ஃபைனலான அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைனல் அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரியல் மூவி போஸ்டருக்கு பக்கத்தில் கூட இல்லைனாலும் ஸ்டில் ஒரு ஹோம்மேட் போஸ்டராக, ஒரு ஃபோட்டோஷாப்பில் நம்மளே செய்யக்கூடிய ஒரு போஸ்டராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. பாய்.